இதுதாங்க பிரண்டை. பிரண்டை வந்து நம்மளுக்கு எதுக்கு நல்லது தெரியுங்களா? நம்மளுக்கு கொலஸ்ட்ரால்களை குறைக்குங்க, வயிற்று புண்ணை ஆற்றுங்க, முழங்கால் வலிக்கெல்லாம் நல்லதுங்க. இது வந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு தடவைனாலும் நீங்கள் வாங்கி எல்லோரும் சாப்பிடுங்க. அதுக்கு இந்த பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இளம் பிரண்டையாக இருந்தால் இப்படி தான் இருக்குங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முத்துனது போட்டிங்கன்னா ரொம்ப நாராக இருக்குங்க. அதனால் இப்போ நம்ம இதில் இருக்கிற இளம் பிரண்டைகளை மட்டும் நம்ம எடுத்து சேர்க்குறோங்க. இதை இப்படி தான் வருங்க, இப்படி நாராக வருது பார்த்தீங்களா? இதை இந்த பக்கம் இப்படி எடுத்தால் வந்துருங்க. இதை இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் முத்தலுங்க. இது பாருங்கள், இதெல்லாம் எப்படி நாராக வருது பாருங்கள். இதெல்லாம் போடக்கூடாதுங்க, இதெல்லாம் போட்டால் வந்து மக்கிங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்ல இதுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சும்மா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தலைன்னு இருக்குதுங்க. இப்போ இதை போட்டு நம்ம இதை தண்ணி ஊற்றி அலாசிட்டு எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறோங்க. வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருளை எல்லாம் வதக்கி எடுக்கலாங்க. ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. இந்த கடாய் சூடாகட்டுங்க. இப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றலாங்க. இப்போ கடாய் சூடாகிடுச்சுங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 25 கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. இது கூடவே 3 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இது கொஞ்சம் ஒரு அரை வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிரண்டையை சேர்த்து இதில் வதக்கிக்கலாங்க. இப்போ இது ஒரு அரைவாசிக்கு வதங்கி இருக்குதுங்க. இப்போ இது கூட நம்ம வந்து இப்போ பிரண்டையை சேர்க்க போகிறோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி வதங்கணுங்க. இந்த மாதிரி வதங்குற ஸ்டேஜில் பிரண்டையை நம்ம இப்போ சேர்க்குறோங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை தழை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நல்லா அப்படியே சுண்டுற அளவுக்கு வதங்கணுங்க. இது அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மக்கிற தன்மை இருக்காது. இப்போ இது கூடவே வந்து நம்ம உளுந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது கூடவே நம்ம கொள்ளும் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. நான் இன்றைக்கி உளுந்து மட்டும் உங்களுக்கு போட்டு செஞ்சு காமிக்கிறேங்க. நீங்கள் வேணா தேவைன்னா கொள்ளும் கூட போட்டு செஞ்சுக்கலாங்க. நல்லா இருக்குங்க. சுருங்கி வர அளவுக்கு வதங்கணுங்க. நல்லா இந்த பிரண்டை வந்து அப்படியே சுருங்கி வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம எப்படி போட்டோம் பாருங்கள். இப்போ எப்படி நல்லா சுருண்டு வந்திருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், எப்படி நல்லா சுருண்டு வந்திருக்குது பாருங்கள். ஆனால் இன்னும் சுருண்டு வரணுங்க. உங்கள்கிட்ட நான் காமிக்கிறதுக்காக வேண்டி இது சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஆனால் இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணுங்க. இது கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு அரை மூடி தேங்காய் இதில் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா பொன்னிறமாக வதங்கி சுருண்டு வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம தேங்காயை சேர்க்குறோங்க. தேங்காய் சேர்த்து வதக்குறோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து சாதா சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. ஆனால் நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க கொஞ்சோண்டு, ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம கூட சேர்த்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இதை வந்து ஆட்டாங்கல்லில் சேர்த்து ஆட்டிக்கலாம் வாங்க. இப்போ இதில் எல்லா பொருளையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதையெல்லாம் எடுத்து ஆட்டாங்கல்லில் சேர்த்து ஆட்டிக்கலாம் வாங்க.
ஆயிடுச்சுங்க. இப்போ பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தாங்க. இங்கே பாருங்கள், நல்ல பிரண்டை சட்னி நல்லா நைஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸ் ஆயிடுச்சுங்க. பிரண்டை சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் வாங்க. இப்போ பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. ஃபேஸ்புக்கோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல டிஷ் உங்களுக்கு வேணால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை உங்களுக்கு செஞ்சு காமிப்போங்க. இந்த பிரண்டை துவையல் ஒரு கொலஸ்ட்ராலை குறைக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, மூலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க, வயிறு புண்ணாத்துங்க, முழங்கால் வலி கைகால் வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வாரத்தில் ஒரு முறைனாலும் நீங்கள் உடம்புல சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்பு உங்களுக்கு. இதே மாதிரி வேற ஒரு நல்ல டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி.